गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. இந்த ஸ்ரீமத் பாகவதம் பரம புண்ணியமான கிரந்தம். நம்மளுக்கு நம்ம சந்தேகம் தீர்வது போல பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்டதுனால தான் இத்தனை கதைகள் விஸ்தாரமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். நம்ம பிரம்மனிஷ்டாலுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறோம். அதே போல் பரீட்சித்துக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், நமக்கு வரக்கூடிய கேள்விகள்லாம் நமக்கு முன்னாடியே நமக்காக கேட்டு வச்சுருக்காராம் இந்த பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால் கிட்ட. அப்படி அதே மாதிரியே இந்த அத்தியாயத்தில் மேலே கேள்வி கேட்குறார். நீங்கள் விருத்ரன் பிறந்தான், இப்பேற்பட்ட அச்சஞ்சலமான பக்தி பகவான்கிட்ட இந்த விருத்ரன் பண்ணான்றது நீங்கள் சொன்னேன். அப்படி அவனுக்கு அச்சஞ்சலமான பக்தி எப்படி வந்தது, நிஷ்காமியமான பக்தி எப்படி பகவான்கிட்ட வந்தது? இதுக்கு ஏதோ ஒரு பூர்வ கதை இருக்குது. ஒரு கால் பூர்வ கதை இல்லை அசுரனா இல்லை, அசுரனுக்கே இப்படி வந்ததுன்னா அசுரனுக்கு இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஜோகுணம் தமோகுணம் பிரதானமாக இருக்கிறவாளுக்கு சுத்த சத்வகுணம், அதுவும் இப்பேற்பட்ட ஏகாந்த பக்தின்றது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்பேற்பட்ட ஏகாந்த பக்தி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் உத்தம பக்தர்களுக்குமே துர்லபமாகுது. அப்பேற்பட்ட பக்தி இவனுக்கு வந்ததுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித்து எதது சித்தையேன்னு ஏதோ 1000ல் ஒருத்தன் தான் பகவான் கன்னத்தில் போட்டுன்னு ஆற்றுக்கு போகாதபடிக்கு அந்த பகவானை அடையணும்னு எல்லாத்தையும் வீடு வாசல் மனைவி மக்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு அதில் ஈடுபடுறான். இது 1000ன்னு கீதாச்சாரியம் சொன்னது என்ன அர்த்தம்னா, 1000னா லட்சக்கணக்கான பேரில் ஒருத்தர், கோடிக்கணக்கான பேர்னா ஒருத்தர்னு எடுத்துக்கலாம். அப்படி ஒருத்தன் தான் ஈடுபடுறான். அதில் ஒருத்தர் தான் ஒரு ஆத்மா தான் பகவானை போய் அடையிறதுன்றது நம்ம பார்த்துன்னு தானே இருக்கோம். அப்படி ஒரு உத்தம ஆத்மாவாக இருக்கக்கூடிய இந்த விருத்ரன் எப்படி இப்படி பகவானுடைய திருவடியில் இப்படி ஒரு அச்சஞ்சலமான நிஷ்காமியமான பக்தியானது இந்த விருத்ரனுக்கு ஏற்பட்டது? போராட்டத்துக்கு இந்த சாபங்கள்லாம் ஏன் வருது, இந்த சாபங்கள்லாம் ஏன் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தா, அவள் அந்த ஜென்மங்களில் இருப்பா. அவள் பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தமாக இந்த யோனிகள்லாம் பிறந்து அதில் அந்த தண்டனைகள் கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு திரும்ப பகவானுடைய திருவடி சேர்றா அப்படின்றது தானே இந்த ஜெய விஜயர்கள் எல்லோருக்கும் இப்படி தான் நடக்கிறது. அப்படி அதே மாதிரி சாபவசாத்து தான் இந்த மாதிரி பக்தனுக்கோ இல்லை தேவனுக்கோ யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்மா வரணும். அப்படி வந்தம்போது பகவானை தேசம் பண்ணி பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டு சண்டை போட்டு போகிறவாள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த விருத்ரன் ஆச்சரியம், இந்திரன் கூட சண்டை போட்டுட்டு அப்போ கூட பகவானிடத்தில் அனவரத்தமும் பக்தி பண்ணிட்டு இப்படி ஒரு ஜீவன் இருந்தானே, இது ஆச்சரியமான விஷயம். இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக இருக்குது. ஏன்னா அசுரனா பிறந்தானா எதுக்கு அசுரனா பிறக்கிறது? பகவானை துவேஷிச்சுண்டு அவன்கிட்ட இந்த மாதிரி அதனால வரக்கூடிய கஷ்டத்தை அனுபவிக்கணும், பகவான் கையால் வதம் அடையணுன்றது தானே அசுர குலத்தில் அந்த சாபவசாத்து பிறக்கிறான். அந்த சமயத்தில் பிறந்தப்போ கூட பகவானிடத்தில் இப்படி ஒரு பக்தியா, ஐகாந்த பக்தி, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இதை பற்றி நீங்கள் சொல்லணும், இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு அந்த விருத்ரனை பற்றி திரும்ப கேட்டவுடனே பிரம்மனிஷ்டால் பரம சந்தோஷப்படுறார். எவ்வளோ ஸ்ரத்தையாக கதை கேட்டு மேலே கேள்வி கேட்குறான் பாருன்னு சொல்லிட்டு மேலே அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பிரம்மனிஷ்டால் ஆரம்பிக்கிறார். இப்போ நீ ஒரு கேள்வி கேட்டியே, இதே கேள்வி தான் என்னுடைய பிதாமகராக இருக்கக்கூடிய என்னோடய அப்பாவாக இருக்கக்கூடிய வியாசர்கிட்ட நான் படிக்கும்போது கேட்டேன். அந்த சமயத்தில் பார்த்தா வியாசர், தேவலர், அங்கீரசர் 3 பேரும் எனக்கு இந்த கதையை சொன்னாப்பா. அவள் சொன்ன 3 பேரும் போட்டி போட்டுன்னு சொன்ன கதையை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த கதையை ஆரம்பிக்கிறார். சூரசேன தேசம் அப்படின்ற ஒரு தேசம், அதை பரிபாலனம் பண்ணுறது சித்திரகேதுன்ற மகாராஜா. அந்த சித்திரகேது அதை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். அப்படி பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு நல்ல தேஜஸ், நல்ல வீரியம், தர்மாத்மா, சரியாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். நிறையா ஏகப்பட்ட தனங்கள் இருக்குது, நல்ல வீரத்தினால அத்தனையும் சம்பாதிச்சு வச்சுருக்கான், எதுக்கும் குறை கிடையாது. இப்படி இருக்கிறவன் தர்மதகா ஒரு பத்னியை கல்யாணம் பண்ணிட்டான். ராஜாக்கள் எத்தனை மனைவியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளுக்கு ஸ்பெஷல் தர்மம். ஏன் அப்படி சாஸ்திரத்தில் வச்சுருக்கு அப்படின்னா, இந்த ராஜாக்களுடைய ஆயுஸ்ன்றது நிர்ணயமே கிடையாது. நாளைக்கு கார்த்தால எழுந்துட்டு எவனாவது சண்டைக்கு வந்தானா அவனுக்கு சண்டைக்கு போய் தான் ஆகணும், அதில் ஜெயிச்சாதான் நிச்சயம், இல்லைன்னா அவன் உயிர் போயிடும் அப்படின்ட்டு இருக்கிறதுனால இவர்களுக்கு இத்தனை பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் அப்படின்ற ஒரு வரமுறை இல்லை. ஒருத்தரோட வாழணும்னா வாழலாம்,
ஆனால் நிறையா பேரை கல்யாணம் பண்ணிட்டதுனால அதனால் வரக்கூடிய தோஷங்களோ இதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த ராஜா இவனுடைய வீரியத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்து நிறைய பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறான். இவனுக்கு என்னென்னா குழந்தை பிறக்கணுன்ற ஆசை. முதல்ல ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணினா அவளுக்கு கிருதத்யுதி அப்படின்ற பெயர். அவகிட்ட குழந்தை பிறக்கலன்னொன்னே இந்த மாதிரி ஆசைப்பட்டு நிறையா பேர் ராஜாவாக இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரா. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 1000 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறானா. 1000 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துகிறான். ஆனால் 1000 பேர்கிட்டையும் குழந்தை பிறக்கலை. அந்த குழந்தை பிறக்கலைன்றது வந்து அவன் மனசில் இருந்துகிட்டே இருக்கான். இத்தனை பலபராக்கிரமம் இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ பெரிய ராஜ்யம் இருந்து என்ன பிரயோஜனம், இப்படி எல்லாரும் என் சொன்ன பேச்சு கேட்குறான், இவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், இத்தனை அழகான மனைவிகள் இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு சந்ததி பாக்கியம் இல்லையே, இப்படி 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டாலும் இவர்கள்கிட்டேருந்து எனக்கு என்னுடைய பீஜமாக இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தை உண்டாக மாட்டேங்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கான். அந்த சமயத்தில் ஆங்கீரசர் வர. இந்த ஆங்கீரசர் வந்த உடனே இவன் தர்மம் அறிந்தவன் தானே. மகாத்மாக்கள் வந்த உடனே வரணும்னு கூப்பிட்டு அர்க்யபாத் யாச்சமணி எல்லாம் கொடுத்து ஆகாரம் இத்தியாதிகள்லாம் கொடுத்து அந்த ஆங்கீரசரை அப்படி ஒரு உபச்சாரம் பண்ணி உட்காந்து வச்சிருக்கான். உட்காந்து வச்சுட்டு மேலே அந்த ஆங்கீரசர் மேலே உக்காண்டிருக்கார். கீழே ஒரு சிஷ்யன் போல் உக்காந்துட்டு அவர்கிட்ட பேசுவது போல் வந்து உக்காண்டிருக்கான். ஏதோ ஒன்று கேட்கறதுக்காக இந்த உட்காண்டிருக்கிறது போல் உக்காண்டிருக்கான். அந்த ஆங்கீரசரும் அந்த சித்திரகேத்துவை பார்க்குறார். தன்கிட்ட உக்காண்டிருக்கிற அந்த சித்திரகேத்துவை பார்த்து மேலே அந்த ஆங்கீரசர் பேசுகிறார். அப்பா, எப்படி ஒரு இந்த ஜீவனுக்கு ஜீவாத்மாக்கு அதற்கு ஹிதம் பண்ணக்கூடிய, அதுக்கு வேணுங்கிறத கொடுக்கக்கூடிய, அதை சொல் பேச்சு கேட்கக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள், மனசு, கர்மேந்திரியங்கள் இவைகளெல்லாம் தேவையோ அதே போல் ஒரு ராஜாவுக்கு நல்ல மந்திரிமார்கள், நல்ல மனைவிகள், நல்ல பிரஜைகள், நல்ல ஐஸ்வர்யம் எல்லாமே தேவை. அதெல்லாம் உங்ககிட்ட நன்னா இருக்கிறது போல தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் உனக்கு சமிருத்தியாக இருக்குது. நீ வந்து இதெல்லாத்தையும் வச்சுட்டு ஜனங்கள்டேந்து வாங்கக்கூடிய அந்த கப்பத்தை, அந்த வரி பணத்தை வாங்கிட்டு அவர்களை நீ ஒழுங்காக பார்த்துட்டுருக்கியா? எனக்கு பார்த்த வழியும் நீ எல்லாத்தையும் நிறையா பண்ணிட்டுருக்க, சரியாக பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தர்மத்தகா இருக்குது. உனக்கு அனுகூலமாக உன் மந்திரிமார்கள், உன் மனைவிமார்கள்லாம் இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உன்னை பார்க்குறதுக்கு. ஆனாலும் ஒன்று தோன்றுறது. என்ன தோன்றுறதுன்னா, உன் முகத்தில் சிரிப்பு இருக்குது, ஆனால் உன் மனசுலேருந்து, அந்த ஆழ்ந்த மனசுலேருந்து சந்தோஷமாக ஆனந்தமாக இல்லைன்றது தெரியறது. ஏதோ ஒரு காரணம் உன்னை வந்து ரொம்ப நாளாக படித்துன்னு இருக்கு அப்படின்றது போல் தெரியறது. அந்த மாதிரி ஏதாவது காரணம் வச்சுன்னு இருக்கேன்னா சொல் அப்படின்றது போல் அந்த சித்திரகேத்துக்கிட்ட இந்த ஆங்கீரசர் பேசுகிறார். மேலே அந்த சித்திரகேத்து எழுந்துட்டு இந்த ஆங்கீரசருக்கு நமஸ்காரம் பண்ணி, பிரபு, நீர் சர்வஜராச்சே, உமக்கு தெரியாத ஏதாவது உண்டா? நான் வந்து உக்காந்த உடனே என் மனசில் நான் என்ன நினச்சின்னு இருக்கேன், நான் எதுக்காக பேச வரேன்னு அத்தனையும் தெரிந்து கொள்ள உங்கள் மந்திர பலத்தினால உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அப்பேற்பட்ட உமக்கு நீ கேட்டதுனால நான் உண்மையை சொல்கிறேன். நீ சொன்னது போல் என் மனைவிமார்கள், என் மந்திரிமார்கள், என் ஜனங்கள், என்கிட்ட ஐஸ்வர்யம் எல்லாம் சமிருத்தியாக இருக்குது, பரம சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் இது எல்லாத்தையும் விட எனக்கு உண்மையான ஆனந்தம் கொடுக்கக்கூடிய எனக்கு ஒரு புத்திரன் வேணும். அந்த புத்திரபாகியம் இல்லாததுனால ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. இவைகள் எல்லாம் இருந்தும் கூட புத்திரபாகியம் இல்லாததுனால இது இருந்தும் பிரயோஜனம் இல்லாதது போல் இருக்குது. ஒரு மனிதனுக்கு 3வது கடனாக இருக்கக்கூடிய அந்த புத்திரன் பிறந்தாதான் அந்த 3வது கடனானது தீரும். எப்படி என்னுடைய முன்னோர்கள், என் அப்பா என்ன நியமித்தாரோ அந்த குடும்பத்தில், அதே போல் என் புத்திரனை நான் இந்த குடும்பத்தில் நியமிக்கணுமே, அப்படி ஒரு கடமை எனக்கு இருக்கே. அந்த கடன் அப்போ தானே தீரும். போராதுக்கு இந்த புத்திரன் பிறந்தான்னா நரக்கத்தில் ஒரு நரக்கம் இருக்குமா, அதுலேருந்து காப்பாற்றுறதுனால தான் எனக்கு புத்திரன்னு பேர். அப்பேற்பட்ட நரக்கம் எனக்கு போகணும்னா எனக்கு ஒரு புத்திரன் வேணும்ல. அதனால் இந்த புத்திர பாக்கியம் எனக்கு சந்ததி இல்லாததுனால என் மனசு ரொம்ப கலங்கமாக இருக்குது, எனக்கு சந்ததி பாக்கியம் வேணும் அப்படின்றது போல் அந்த அங்கீரசரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறான் சித்திரகேத்து. இவ்வாறு சித்திரகேத்து பிரார்த்தனை பண்ணின உடனே அவனுக்கு புத்திரபாக்கியத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் அந்த அங்கீரசர். உடனே என்ன பண்ணார்னா, ஒரு ஹோமத்தை ஏற்பாடு பண்ணினார். அந்த ஹோமத்தில் மந்திரங்கள்னாலேயே சொல்லி ஒரு பாத்திரம், அந்த பித்திர பாத்திரத்தில் நம்ம ஸ்ராத்தம் பண்ணுறவாளுக்கெல்லாம் தெரியும், அதை வந்து அந்த மந்திரத்தினாலேயே வந்து கஞ்சி வெடிக்காதபடிக்கு அதில் வச்சு அந்த ஹவிஸை வந்து அன்னமாக மாற்றணும். அன்னமாக மாற்றி அந்த கஞ்சி வடிக்காதபடிக்கு அது அந்த கஞ்சி ஆனது எவாபரேட் ஆகிற வரையும் அதை காத்துட்டுருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கு சரு அப்படின்னு பெயர். இப்படி அந்த ஹோமத்தை ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் அந்த ஹவிஸை வச்சு, அந்த அன்னத்தை வச்சு, அதனாலேயே வந்து ஹோமங்கள்லாம் நிறையா பண்ணி அந்த கஞ்சி வெடிக்காதபடிக்கு அந்த ஹவிஸை தயார் பண்ணி அந்த ஹவிஸ்னால் ஒரு ஹோமம் பண்ணுறார்.
இங்கே துவஷ்டா அப்படின்ற ஒரு தேவதையை குறித்து ஹோமம் பண்ணுறார் அப்படின்னு வருது. இந்த துவஷ்டான்னா இவர் தான் நினைக்கிறேன், இந்த துவஷ்டாவை குறித்து தான் பண்ணுறாருன்னு தோன்றது. துவஷ்டான்னு ஒரு தேவதை தான் சொல்லியிருக்கு. அந்த துவஷ்டா அப்படின்ற ஒரு தேவத்தை குறித்து ஹோமம் பண்ணி அவர் மூலியமாக சந்ததி பாக்கியம் ஏற்படட்டும் அப்படின்றது போல அந்த துவஷ்டா தேவதையை குறித்து ஹோமம் பண்ணுறார். ஹோமம் பண்ணின உடனே அந்த ஹோமமானது நல்லபடியாக முடிஞ்சது. உடனே அந்த ஹோமம் பண்ணின அந்த ஹவிஸ் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அந்த பாக்கி இருக்கிற ஹவிஸை அந்த சித்திரகேத்துவை கூப்பிட்டு, பிரதான பட்ட மகிழ்ச்சி யார், இதில் மூத்தவள் யார், தர்மத்தகா நீ கல்யாணம் பண்ணிட்ட பெண் யார் அப்படின்ன உடனே இந்த கிருதத்யுதி அப்படின்ற பெண் இவளை தான் தர்மத்தகா முதல்ல கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தர்மத்தகா, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஆசைக்கு. அதனால் அந்த மனைவியை கூப்பிட்டார். இந்த ஹவிஸ் அவள்கிட்ட கொடுத்துட்டு, அம்மா நீ இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டேன்னா நிச்சயமாக நீ கர்ப்பம் தரிப்ப, உனக்கு பேஷான புத்திரம் பிறப்பான் அப்படின்றது போல் ஆசீர்வாதம் பண்ணினார். சித்திரகேத்துவுக்கும் பரம சந்தோஷம். 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஹவிஸை வாங்கின்றார்கள். அதே போலயே அந்த கிருதத்யத்தையும் அந்த ஹவிஸை சாப்பிட்டா. அந்த ஹவிஸை சாப்பிட்ட மாத்திரத்தில் உடனேயே கர்ப்பம் தரிச்சிட்டா. அதே போல் 1 வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்கிறான், பேஷான புத்திரன் பிறக்கிறான். அந்த புத்திரனை பார்த்தோடனே சித்திரகேத்துக்கு பரம சந்தோஷம். இந்த உலகத்திலே எப்படி ராமச்சந்திர பிரபுவை பார்த்து தசரதன் சந்தோஷப்பட்டாரோ அவ்வளோ சந்தோஷப்பட்டா. ஏன்னா பிறக்குமான்னு பிறக்கிற குழந்தையாக இருக்கிறதுனால அப்படி பண்ணே அந்த குழந்தை பொந்திருக்குன்னொடனே அந்த ஜனங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம், மந்திரிமார்கள் எல்லோருக்கும் சந்தோஷம், அந்தப்புறத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷம். அந்த மகிழ்ச்சிகள் எல்லாருமே சந்தோஷப்படுறாலாம், இப்படி ஒரு சந்தான பாக்கியம் கிடச்சிதே நம்ம நாசனுக்கு அப்படின்னு. அந்த குழந்தை பிறந்த விசேஷம் எல்லோருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக. சித்திரகேத்துவும் அந்த குழந்தையை பார்த்து பரம ஆனந்தப்படுறார். தன்னுடைய புத்திரனுக்கு ஜாத்தகர்மா இவைகள்லாம் பண்ணி பிராமணர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு யதேஷ்டமாக தானம் கொடுக்குறான். யதேஷ்டம்னா யதேஷ்டம், அப்படி ஒரு சந்தோஷம். இந்த சமயத்தில் தன் மனஸ்பூர்த்தியாக தானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ராஜா கேட்கணுமா, பிறக்குமான்னு பிறந்த குழந்தை, அதனால் யதேஷ்டமாக பிராமணர்கள் எல்லோருக்கும் கொடுக்குறான். போராத்துக்கு ஜனங்கள் எல்லாரும் வந்திருக்காலாம், ஜனங்களுக்கும் யதேஷ்டமாக அவளுக்கு வேணுங்கிறத கொடுக்குறான். அப்படி ஒரு ஜாத்தகர்மா ஆனது நடக்கிறது. இப்படி குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அந்த குழந்தைக்கு அழகாக பேர் வச்சு நாமகரணங்கள்லாம் பண்ணி அந்த குழந்தைய வளர்த்துன்னு வரான். இப்போ மேலே என்னென்னா நேராக அந்த கிருதத்திதியை வருது. அந்த கிருதத்திதியை பார்க்குறது, குழந்தைய பார்க்குறது, குழந்தைய கொஞ்சறதுன்னு ராஜா பரம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி இந்த கிருதத்தியத்தையும் குழந்தையும் மாத்திரம்தான் அவனுக்கு கண்டுக்கிறதுக்கு சமயம் இருக்குது. பாக்கி 999 மனைவிகள் இருக்காளோனோ அவர்களை யார்ட்டையும் பார்த்து பேசுறதுக்கு கூட சமயம் இருக்க மாட்டேங்கிறது. வரான், இவர்களை பார்க்குறான், அப்புறம் பேசலான்னு கிளம்பிடுறான். போராட்டத்துக்கு என்ன ஆகுதுன்னா, அந்தப்புறத்தில் இருக்கும்போது சும்மா இருக்க முடியாதோன்னோ மற்ற இந்த மனைவிமார்கள்லாம் இந்த கிருதத்யுதியும் அந்த குழந்தைக்கும் சேவை செய்வது போல நேர்ந்துருக்கு. அவள் வந்து இப்படி ஏதோ தனக்கு பிடிச்சது போல் வந்து காரியத்தை பார்த்துட்டுருக்கா. நாளடைவில் என்னாச்சுன்னா அவளுக்கு துவேஷம் ஜாஸ்தி ஆகிடுதான். இப்படி ராஜாவோ இருக்கா, இந்த ராஜாவினால ஒரு சுகமும் இல்லை, நம்மளை கண்டுக்கவும் மாட்டேங்கிறான், நம்மள்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறான், அவனுக்கு சமயம் இல்லை. போராது இந்த கிருதத்யத்தையை தலையில் தூக்கி வச்சுட்டு இந்த குழந்தை தான் சர்வஸ்வமும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அசூயா ஜாஸ்தியாகிட்டே இருக்குது, கோபம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அப்படி கோபம் ஜாஸ்தியாகி என்ன நினைக்கிறான்னா, அந்த ராஜா மேலே உள்ள வெறுப்பானது அந்த குழந்தைகிட்ட வந்துடுது. உடனே இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே இந்த கிருதத்யத்தையும் அந்த குழந்தையும் தலையில் தூக்கி வச்சுட்டுருக்கான். யாருக்கும் தெரியாமல் ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியிலே தெரியாதபடிக்கு விஷத்தை கொடுத்து இந்த குழந்தையை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு அதில் சில பெண்மணிகள்லாம் தீர்மானம் பண்ணுறா. யாரும் அந்த அந்தப்புறத்தில் இல்லாத போது இந்த விஷத்தை கொடுத்து இந்த குழந்தையை சம்ஹாரம் பண்ணணும்னு மற்ற மனைவிகள்லாம் தீர்மானம் பண்ணினான். ஒரு நல்ல சமயமாக பார்த்து அந்த குழந்தை நன்னா தூளியில் தூங்கின்னு இருக்கு. அந்த சமயமாக பார்த்து அங்கே தாசிகளும் இல்லாத சமயத்தில், அந்த இடத்துல அந்தப்புறத்தில் ராணியும் இல்லாத சமயத்தில் அந்த துஷ்ட ஸ்திரீகள்லாம் வந்து அந்த குழந்தைக்கு பாலில் வந்து விஷத்தை கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தையும் சாப்பிட்டது. துடிக்க துடிக்க அந்த குழந்தை காலமாயிடுது. அப்புறம் அங்கேருந்து அவள் போயிட்டார்கள். என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த விஷம் குடித்து இந்த குழந்தை காலமானதுன்னு தெரியாதபடிக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான். அந்த குழந்தையோ ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கு, எழுந்துக்கவே இல்லை. அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்தால் தானே எழுந்துக்கிறதுக்கு, அந்த குழந்தை மரிச்சு போயிடுது. இப்படி குழந்தை தூங்குறானே ரொம்ப நேரம் ஆகிடுதே, இவ்வளோ நேரம் அந்த குழந்தை தூங்க மாட்டானே அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்துன்றே இந்த கிருதத்யுதி தன்னுடைய தாசியை விட்டு, குழந்தை நன்னா தூங்குறானா போய் பாரு, என்ன ஆச்சுன்னு போய் பாருன்னு சொல்லி தன்னுடைய தாசியை அனுப்புகிறான். அந்த தாசி வந்து அந்த குழந்தையை பார்க்குறதுக்காக வந்தால் அந்த குழந்தை படுத்துன்னு தூங்குறது போல தான் இருக்குது. ஆனால் எந்த அசைவும் இல்லை, உடம்பெல்லாம் அந்த நீளம் பாஞ்சது போல் இருக்குது. அது மரிச்சு போன மாதிரி அந்த குழந்தை ஆகிடுது.
அப்படி கிட்டக்க வந்து அந்த சுவாசம் இருக்கான்னு பார்த்தா சுவாசம் இல்லைன்ன உடனே கத்தின்ண்டே அப்படியே அவ கீழே விழறா, குழந்தை இறந்து போயிடுது அப்படின்னு அந்த தாசி கீழே விழறா. இதை கேட்ட உடனே அந்த கிருதத்யுதி கதறிண்டே தான் ஓடி வந்து அந்த குழந்தையை எடுத்து கையில் எடுத்து பார்க்குறா. அந்த குழந்தை காலமானது தெரிஞ்சது. உடனே அந்த குழந்தைய மடியில் போட்டுண்டு தலையை விரித்த கோலத்தில் மார்பில் அடிச்சுட்டு கதறாலாம். பிறக்குமான்னு பிறக்குந்த குழந்தையாச்சே, இப்படி பிறந்த குழந்தை இப்படி காலமாயிடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதறாலாம். அந்த குழந்தைய பார்த்து யார் பண்ணினான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப வருத்தப்படுறா. போராட்டத்துக்கு என்னன்னா, யாரெல்லாம் விஷம்லாம் கொடுத்தாலோ அவ எல்லாரும் வந்து இதே மாதிரியே பக்கத்தில் நின்று அழறாலாம், இப்படி நடிக்கிறாளாம். அவ எல்லாரும் வந்து யாரும் தன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு இப்படிலாம் நடக்கிறது. அந்த சமயத்தில் ராஜாவும் வந்துட்டான். என்னது ஒரே கதறல் சத்தமாக இருக்குது, என்ன விஷயம்னு தெரியலையேன்னு பயந்துட்டே வந்து பார்த்தா தன்னுடைய அருமையான புத்திரன் காலமாயிட்டான். அந்த புத்திரன் காலமாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய ஸ்தம்பம், ஒரு மரம் அப்படியே கீழே சாஞ்சா எப்படி சாயும் அப்படி சாய்ந்து அவனுடைய சிக்கை எல்லாம் அவிழ்ந்து, கிரீட்டம் கீழே விழுந்து, அவனுடைய அந்த பீதாம்பரம் மேலே போட்டுங்கிற வஸ்திரம்லாம் கீழே விழுந்து அப்படியே அந்த தரையில் அந்த குழந்தை இருக்கிற இடத்துல ஒரு ஸ்தம்பம் போல விழுந்து அந்த காலுக்கிட்ட விழுந்துட்டானா அவனுக்கு தெரியாமல் விழுந்து அந்த குழந்தைய பார்த்து அழறான். இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு மேலே கதறிண்டே அந்த தாய் பாசத்தினால அந்த கிருதத்யுதி பகவானை திட்டாலாம். இந்த உலகத்தில் எங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்து இந்த மாதிரி சுகத்தை கொடுப்பது போல கொடுத்துட்டு கஷ்டம் கொடுக்கறது தான் உன்னுடைய ஜோலியே அப்படின்னு பகவானை திட்டாலாம். எது இந்த உலகத்தில் பெரிய கஷ்டம் தெரியுமா? தான் உயிரோடு இருக்கும்போது தன்னோட சின்னவர்கள், தன் குழந்தைகள் காலமாகி அதை பார்த்துட்டு இந்த உலகத்தில் வாழற மாதிரி இருக்கே, இதை விட ஒரு கஷ்டம் உண்டா இந்த உலகத்தில்? இப்போ ஏற்பட்ட கோரமான கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டியே, இந்த மாதிரி எங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதான் உன்னுடைய வேலை அப்படின்றது போல கஷ்டத்தில் எல்லாரும் நிந்திப்போமோன்னு பகவானை அப்படி இந்த கிருதத்யத்தை நிந்திக்கிறா. மேலே சித்திரகேத்துவும் வந்து அந்த குழந்தைய பார்த்து கதறார். என்ன பேசுறதுன்னே தெரியல அவருக்கு. அருமையான பிறந்த குழந்தையாச்சே, இப்படி ஆயிடுத்தேன்னு கதறாராம் அந்த சித்திரகேத்துவும். இந்த குழந்தைய மடியில் போட்டுண்டு, நீ வந்து இந்த நரக்கத்திலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக புத்திரனாக பிறந்த, ஆனால் இப்போ பாரு எங்களுடைய தாரித்திரம், எங்களுடைய கஷ்டம், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த நரக்கத்துக்கு நீ போகிற மாதிரி இந்த காலமானது கொண்டு விட்டுருதே, இது நாங்கள் என்ன சொல்லுவோம்? இந்த நரக்கத்துலேருந்து நீ காப்பாற்றுற எங்கன்னு நினச்சா, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே நீ போயிட்டியே அப்படின்றது போல் அந்த குழந்தைய மடியில் போட்டுன்னு இப்படி கதறாலாம் அந்த கிருதத்யுதி. மேலே அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறாலாம், குழந்தா நீ வந்து ரொம்ப நேரமாக தூங்கின்னு இருக்க, தூங்கினது போதும், தூங்காத போதும், அதுக்கு மேலே எழுந்துக்கோ, இந்த யமலோகத்துக்கெல்லாம் நீ போகாத, இங்கேயே வந்துரு, எழுந்துக்கோ. இதோ பாரு, உனக்காக உன் கூட சேர்ந்து விளையாடணுன்றதுக்காக எத்தனை குழந்தைகள் வந்திருக்கா, அவள் எல்லாரும் வந்திருக்கா, எழுந்துக்கோப்பா, தூங்கினது போதும். நீ பால் குடிப்பேன்றதுனால தான் என் ஸ்தனங்களில் பால் இருக்குது, அந்த பால்லாம் வீணாக போகிறதே, நீ எழுந்து அதை குடிக்கணும் அப்படின்னு ஒரு உண்மையான தாய் எப்படி இருக்கும் அந்த மனசு அந்த சமயத்தில்? அப்படி எழுந்துக்கோன்னு அந்த தூங்கின்னு இருக்கான்னு நினச்சின்னு இருக்கிற மனசு, ஆனால் மனசுக்கு தெரியும் திரும்ப எழுந்துக்க மாட்டான் அப்படின்னு. அப்படி அந்த தாய் கதறுவது போல் கதறா. மேலே சித்திரகேத்துவாலையும் தாங்க முடியல. இந்த புத்திரசோகமானது ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ராஜா தான் எல்லாரையும் ஆஸ்வாசப்படுத்தணும், போராதுக்கு சுத்தி இருக்கிற இத்தனை மந்திரிமார்கள், ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் கதறார்கள் கூட இருந்து கொண்டு. யாரை சமாதானப்படுத்துறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவரும் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு, அருமையான புத்திரனாச்சே, பிறக்குமான்னு சொல்லிட்டு ரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தினால பிறந்த குழந்தையாச்சே, எப்படி காலமாயிட்டானே, இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஆச்சரியத்தை கண்டா. என்னன்னா, அப்போ அங்கே வந்து இதே அங்கிரசரும் நாரதரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வரார்களாம். அவர்கள் வரார் அப்படின்றதோட பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே என்ன நடக்கிறதுன்னு நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத சதுர்தசோऽध्यायः பரீக்ஷிதுவாச ரஜஸ்தமஸ்வபாவஸ்ய பிரம்மன் விருத்ரஸ்ய பாப்மனः நாராயணே பகவதி கதமாசீத்ருடாமதிः தேவானாம் சுத்தசத்வானாம் ரிஷீனாஞ்ச அமலாத்மனாம் பக்திர்முகுந்தசரணே ந பிராயேணோபஜாயதே ரஜோபிः சமசங்க்யாதாः பார்த்திவைரிஹ ஜந்தவः தேஷாம் யே கேசனேஹந்தே
श्रेयो वै मनुजादयः प्रायो मुमुक्षवस्तेषां केचनैव द्विजोत्तमा मुमुक्षूणां सहस्रेषु कश्चिन्मुच्येत सिद्ध्यति मुक्तानामपि सिद्धानां नारायणपरायणः सुदुर्लभः प्रशान्तात्मा कोटिष्वपि महामुने वृत्रस्तु स कथं पापः सर्वलोकोपतापनः इत्थं दृढमतिः कृष्णे आसीत् सङ्ग्राम उल्बणे अत्र नः संशयो भूयात् श्रोतुं कौतूहलं प्रभो यः पौरुषेण समरे सहस्राक्षम् अतोषयत् सूतोवाच परीक्षितोऽथ सम्प्रश्नं भगवान् बादरायणिः निशम्य श्रद्दधानस्य प्रतिनन्द्य वचोब्रवीत् श्रीशुकोवाच शृणुष्वावहितो राजन् इतिहासमिमं यथा श्रोतुं द्वैपायनमुखात् नारदात् देवलादपि आसीद्राजा सार्वभौमः शूरसेनेषु वै नृपा चित्रकेतुः इति ख्यातः यस्यासीत् कामधुङ्मही तस्य भार्या सहस्राणि दशाभवन् सान्तानि कश्चापि नृपः न लेभे तासु सन्ततिं रूपौदार्य वयोजन्म विद्यैश्वर्य श्रियादिभिः सम्पन्नस्य गुणैः सर्वैः चिन्ताबन्ध्यापतेः अभूत् न तस्य सम्पदः सर्वाः महिष्यो वामलोचनाः सार्वभौमस्य भूश्चेयम् अभवन् प्रीतिहेतवः तस्यैकदा तु भवनम् अङ्गिरा भगवान् ऋषिः लोकान् अनुचरन्नेतान् उपागच्छत् यदृच्छया तं पूजयित्वा विधिवत् प्रत्युत्थान अर्हणादिभिः कृतातिथ्यम् उपासीदत् सुखासीनं समाहितः महर्षिः तमुपासीनं प्रश्रयावनतं क्षितौ प्रतिपूज्य महाराजा समाभाष्येदम् अब्रवीत् अंगिरा उवाच अपि ते अनामयं स्वस्ति प्रकृतीनां तथात्मनः यथा प्रकृतिभिः गुप्तः पुमान् राजापि सप्तभिः आत्मानं प्रकृतिष्वद्धा निधाय श्रेय आप्नुयात् राज्ञा तथा प्रकृतयः नरदेवाहिताधयः अपि दाराः प्रजामात्याः भृत्याः श्रेण्योऽथ मन्त्रिणः
पौरा जानपदा भूपाः आत्मजा वशवर्तिनः यस्यात्म अनुवंशः चेत् स्यात् सर्वे तद्वशगायिमे लोकाः सपालायच्छन्ति सर्वे बलिमतन्द्रिताः आत्मनः प्रीयतेनात्मा परतः स्वत एव वा लक्ष्ये अलब्धकामं त्वां चिन्तया शबलं मुखम् एवं विकल्पितो राजन् विदुषा मुनिनापि सह प्रश्रयावनतः अभ्याह प्रजाकामस्ततो मुनिम् चित्रकेतुरुवाच भगवन् किं न विदितं तपोज्ञानसमाधिभिः योगिनां ध्वस्तपापानां बहिरन्तः शरीरिषु तथापि पृच्छतो ब्रूयां ब्रह्मन् आत्मनि चिन्तितं भवतो विदुषश्चापि चोदितः त्वदनुज्ञया लोकपालैरपि प्रार्थ्याः साम्राज्यैश्वर्यसम्पदः न नन्दयन्ति अप्रजं मां क्षुत्रुट् काममिवापरे ततः पाहि महाभागा पूर्वैः सह गतं तमः यथा तरेम दुस्तारं प्रजया तद्विधेहिनः श्रीशुकौवाच इत्यर्थितः स भगवान् कृपालुः ब्रह्मणः सुतः श्रपयित्वा चरुं त्वाष्ट्रं त्वष्टारम् अयजद्विभुः ज्येष्ठा श्रेष्ठा च या राज्ञः महिषीणां च भारत नाम्ना कृतद्युतिस्तस्यै यज्ञोच्छिष्टमदात् द्विजः अथाह नृपतिं राजन् भवितैकस्तवात्मजः हर्षशोकप्रदः तुभ्यम् इति ब्रह्मसुतो ययौ सापि तत् प्राशनादेव चित्रकेतोः अधारयत् गर्भं कृतद्युतिर्देवी कृत्तिकाग्नेः इवात्मजं तस्या अनुदिनं गर्भः शुक्लपक्ष इव उडुपः ववृधे शूरसेनेशा तेजसा शनकैर्नृपा अथ काल उपावृत्ते कुमारः समजायत जनयन् शूरसेनानां शृण्वतां परमां मुदं हृष्टो राजा कुमारस्य स्नातः शुचिरलङ्कृतः वाचयित्वा आशिषो विप्रैः कारयामास जातकं तेभ्यो हिरण्यं रजतं वासांसि आभरणानि च ग्रामान् हयान् गजान् प्रादात् धेनूनाम् अर्बुदानि षट् ववर्ष काममन्येषां पर्जन्य इव
देहिनां धन्यं यशस्यम् आयुष्यं कुमारस्य महामनाः कृच्छलब्धेथ राजर्षेः तनये अनुदिनं पितुः यथा निश्वस्य कृच्छ्राप्ते धने स्नेहो अन्ववर्धता मातुस्तु अतितरां पुत्रे स्नेहो मोहसमुद्भवः कृतद्युतेः सपत्नीनां प्रजाकामज्वरो अभवत् चित्रकेतोः अतिप्रीतिः यथा दारे प्रजावती न तथान्येषु संजज्ञे बलं लालयतोऽन्वहम् ताः पर्यतप्यत् आत्मानं गर्हयन्त्यो अभ्यसूयया आनपत्येन दुःखेन राज्ञः अनादरेण च धिगप्रजां स्त्रियं पापां पत्युश्चागृहसम्मतां सुप्रजाभिः सपत्नीभिः दासीमिव तिरस्कृतां दासीनां को नु सन्तापः स्वामिनः परिचर्यया अभीक्ष्णं लब्धमानानां दास्यादासीव दुर्भगाः एवं सन्दह्यमानानां सपत्न्याः पुत्रसम्पदा राज्ञः असम्मतवृत्तीनां विद्वेषो बलवानभूत् विद्वेषनष्टमतयः स्त्रियो दारुणचेतसः गरं ददुः कुमाराय दुर्मर्षा नृपतिं प्रति कृतद्युतिः अजानन्ति सपत्नीनाम् अघं महत् सुप्तये वेति संचिन्त्य निरीक्ष्य व्यचरद्गृहे शयानं सुचिरं बालम् उपधार्य मनीषिणी पुत्रमानय मे भद्रे इति धात्रीम् अचोदयत् सा शयानम् उपौव्रज्य दृष्ट्वा च उत्तारलोचनम् प्राणेन्द्रिय आत्मभिस्त्यक्तं हतास्मीति अपतद्भुवि तस्यास्तदा कर्ण्य भृशातुरं स्वरं घ्नन्त्याः कराभ्याम् उरवुच्चकैरपि प्रविश्य राज्ञी त्वरया आत्मजान्तिकं ददर्श बालं सहसामृतं सुतं पपात भूमौ परिवृद्धया शुचा मुमोह बिभ्रष्टशिरोरुहाम्बरा ततो नृपा अन्तःपुरवर्तिनो जनाः नराश्च नार्यश्च निशम्य रोदनम् आगत्य तुल्यौ व्यसनाः सुदुःखिताः ताश्चौयलीकं रुरुदुः कृतागसः श्रुत्वामृतं पुत्रमलक्षितान्तं विनष्टदृष्टिः प्रपतन् स्खलन् पथि स्नेहानुबन्धैधितया शुचाभृशं
विमूर्छितः अनुप्रकृतिः द्विजैर्वृतः पपात बालस्य सपादमूले मृतस्य विस्रस्त शिरोरुहाम्बरः दीर्घं श्वसन् बाष्पकलोपरोधतः निरुद्धकण्ठो न शशाक भाषितुम् पतिं निरीक्ष्योरुशुचार्पितं तदा मृतं च बालं सुतमेकसन्ततिं जनस्य राज्ञी प्रकृतेश्च हृद्रुजं सती दधाना विललापचित्रधा स्तनद्वयं कुङ्कुमगन्धमण्डितं निषिञ्चति साञ्जनबाष्पबिन्दुभिः विकीर्य केशान् विगलत् स्रजःसुतं शुशोच चित्रं कुररीव सुस्वरम् अहो विधातस्त्वम् अतीव बालिशो यस्त्वात्मसृष्टि अप्रतिरोहमीहसे पुरे अनुजीवति अपरस्य या मृतिः विपर्ययः चेत् त्वमसि ध्रुवः परम् न हि क्रमश्चेदिह मृत्युजन्मनोः शरीरिणामस्तु तदात्मकर्मभिः यस्नेहपाशो निजसर्गवृद्धये स्वयं कृतस्ते तमिमं विवृश्चसि त्वं तातनार्हसि च मां कृपणामनाचां त्यक्तुं विचक्ष्वपितरं तव शोकतप्तम् अञ्जस्तरेम भवता प्रजदुस्तरं यत् ध्वान्तं न याहि अकरुणेन यमेन दूरम् उत्तिष्ठतात तयिमे शिशवो वयस्याः त्वाम् आह्वयन्ति नृपनन्दना संविहर्तुम् सुप्तश्चिरं हि अशनया च भवान् परीतः भुङ्क्ष्व स्तनं पिब शुचो हरनस्वकानाम् नाहं तनूज ददृशे हतमङ्गलाते मुग्धस्मितं मुदितवीक्षणमाननाब्जम् किं वा गतः अस्य पुनः अन्वयमन्यलोकम् नीतो अघृणेन न शृणोमि कलागिरस्ते। श्रीशुक उवाच विलपन्त्या मृतं पुत्रम् इति चित्रविलापनैः चित्रकेतुः भृशं तप्तः मुक्तकण्ठो रुरोदः तयोः विलपतोः सर्वे दम्पत्योः तदनुव्रताः रुरुदुस्म नरानार्यः सर्वमासीत् अचेतनम् एवं कश्मलमापन्नं नष्टसंज्ञम् अनायकं ज्ञात्वा अंगिरा नाम मुनिः आजगाम स नारदः। श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां षष्ठस्कन्धे चित्रकेतुविलापो नाम चतुर्दशोऽध्यायः।
गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।